வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. உங்களை சந்திப்பதும் உங்களோடு பேசுவதும் ஒரு மகிழ்ச்சியான விடயம். இவ்வளவு காலம் என்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். கண்டிப்பாக என் குரல் உங்களுக்கு பரிச்சயமானதாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தலைவர் படத்தை உபயோகப்படுத்துவதற்கு அருகதை இல்லை அல்லது அந்த படத்தை உபயோகப்படுத்தக்கூடாது என்று சீமான் அவர்கள் மீது வழக்கு ஒன்று பதிவு செய்திருக்கின்றது. உண்மையிலே சீமான் அவர்கள் தலைவர் படத்தை பயன்படுத்துவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறதா? அவர் அப்படி பயன்படுத்துவது தவறான ஒரு விடயமா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. 2009 பின்புதான் நாம் தமிழர் இயக்கம் உருவாக்கம் காணப்படுகின்றது. அந்த நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் கட்சியாக 2010 அது களத்திற்கு வருகின்றது. ஆனால் 2009 நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் இருந்து அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியலைத்தான் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். பெரும்பாலும் அவர்கள் தமிழக அரசியலை மையப்படுத்தி எந்த கருத்துகளுக்கும் அவர்கள் முதன்மை கொடுக்கவில்லை. தமிழர் தாயகத்தில் இன்னல் பட்டு கொண்டிருந்த எங்களுடைய உறவுகளுக்கான நீதியும் நேர்மையும் கிடைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் அவர்களுடைய அரசியல் களம் ஆரம்பிக்கின்றது. அதன் பின்பு அந்த அரசியல் களம் தமிழக அரசியலையும் மையப்படுத்திய ஒரு அரசியல் களமாக அது உருவாக்கம் காண்கின்றது. இது இயற்கையாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடிய ஒன்றுதான். ஆனால் நாம் தமிழர் இயக்கம் சார்பில் தமிழர் தாயகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த இயக்கம் பயன்படுத்திய அடையாளங்களை தங்களுடைய அடையாளங்களாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது மக்கள் மத்தியிலே யாராவது ஒருவர் நமக்கான ஒரு விடியலை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை எடுத்து போராட்ட களத்தில் நிற்பாரா என்கின்ற கேள்வியில் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் சீமான் அவர்கள் அதற்கான களத்தை எடுக்கிறார் என்கின்ற பொழுது அவர்கள் இந்த அடையாளங்கள் சீமான் அவர்களிடம் இருந்தால் அது சிறப்புதான் என்பதாக அவர்கள் அமைதி அடைந்து விட்டார்கள். அதனால் சீமான் அவர்கள் தொடங்கிய அந்த நாம் தமிழர் இயக்கம் தொடர்ச்சியாக அது தமிழர் தாயகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த இயக்கத்தின் அடையாளங்களை உள்வாங்கிக் கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தது. ஒரு கட்டத்தில் தலைவருடைய படத்தை வைத்துவிட்டால் சிக்கல் வரும் என்கின்ற சூழல் வந்த பொழுது தேர்தல் பிரச்சாரங்களில் தலைவருடைய படத்தை வைக்காமல் தேர்தல் பிரச்சாரங்கள் வடிவமைக்கப்பட்டது நாம் தமிழர் இயக்கத்தில். இது இங்கிருந்த சட்டச்சூழல் ஏற்படுத்தியிருந்த ஒரு விடயம். ஆனால் 14 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இப்பொழுது ஒருவர் அது சார்ந்த ஒரு விடயத்தை மையப்படுத்தி வழக்கு பதிவு செய்திருக்கிறார் என்கின்ற விடயம் சற்று நாம் அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அவர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் என்கின்ற விடயம் அறிந்தோ அறியாமலோ நாம் தமிழர் இயக்கத்திற்கு அது ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். காரணம், பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்தி நிறுவனங்களிலும் முதன்மை செய்தியாக நாம் தமிழர் இயக்கத்திற்கு சிக்கல், நாம் தமிழர் இயக்கத்தின் மீது வழக்கு, குறிப்பிட்ட இந்த விடயங்களை நாம் தமிழர் இயக்கம் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அந்த வழக்கு என்ற செய்திகள் அனைத்து ஊடகங்களிலும் அவைகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. அப்படி ஓடிக்கொண்டு இருக்கின்ற சூழலில் அவைகள் நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஒரு அடையாளத்தை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே பெற்று கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். இப்பொழுது வழக்கு பதிவு செய்தவர் சார்லஸ் என்கின்ற வழக்கறிஞர். இந்த வழக்கறிஞர் எதற்காக பதிவு செய்கின்றார் என்றால், இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை மையப்படுத்திய பல விடயங்களை சீமான் அவர்களும் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களும் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள். அந்த இயக்கத்தின் தலைவரோடு சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் பொய்யானது என்பதை சங்கிரி ராஜ்குமார் என்பவர் தெரிவித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழலில் பொய்யான படங்களை வெளியிட்டு மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதன் மூலம் ஒரு பரபரப்பை கூட்டுவதற்கான களத்தை சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே நீதிமன்றம் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அந்த வழக்கறிஞர் தன்னுடைய வழக்கை பதிவு செய்திருக்கின்றார். இந்த வழக்கு கூடிய விரைவில் விசாரணைக்கு வரும் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகின்றது.
அப்படி விசாரணைக்கு வருகின்ற பட்சத்தில் சீமான் அவர்களுக்கு எதிரான களத்தை நோக்கி இந்த வழக்கு செல்லுமா, அல்லது அந்த வழக்கறிஞர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளுக்கு ஆதரவாக இந்த வழக்கு திசை திரும்புமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. 14 வருடங்களாக சீமான் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் சீமான் அவர்களும் எந்தெந்த அடையாளங்களை எடுத்துக்கொண்டு பயணித்தார்களோ அந்த அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இப்பொழுது போய் ஒரு வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்றால் இதன் பின்னணியில் அரசியல் இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், இங்கு தமிழக அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிந்ததுதான். திராவிட அரசியலா தமிழ் தேசிய அரசியலா என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் சத்தமில்லாமல் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் தாங்கள் சார்ந்த ஒரு அரசியல் களத்தை கட்டியமைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். தற்பொழுது கூட ஒரு காணொலியை பார்க்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர் ஒருவர் மேடையிலே பேசுகின்றார். திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை அவரால் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு கேவலப்படுத்தி இப்படிப்பட்ட கட்சியோடு எங்களால் கூட்டணியில் தொடருவது என்பது எங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தா அல்லது அந்த தோழருடைய தனிப்பட்ட கருத்தா என்பது நமக்கு தெரியாது. ஆயினும் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் வருகின்ற தேர்தலில் இணைந்து பயணிக்குமா என்கின்ற விடையும் கேள்வியாக இருக்கிறது என்பதைத்தான் பலரும் கணித்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழலில்தான் இப்பொழுது சீமான் அவர்களை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் விஜயை மையப்படுத்தியும் சில உருவாக்கங்கள் கட்டி அமைக்கப்படுகின்றது. அப்படி அவைகள் உருவாக்கம் காண்கின்ற பட்சத்தில் அது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிக்கு பெருஞ்சிக்கலாக மாறுமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. என்னை பொறுத்த மட்டில் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக சீமான் பல நீதிமன்றங்களுக்கு ஏற வேண்டிய நிலையை அவர் பேசுகின்ற வார்த்தைகள் உருவாக்குகின்றதோ இல்லையோ அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக சீமான் அவர்களை மையப்படுத்திய ஒரு வழக்கு தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் செயல்படுவதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு அவசரப்பட்டு காட்டுகின்ற எதிர்ப்புகள் அது அவர்களுக்கு மாற்று வினையாக மாறிவிடுகின்றன. அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அமைதி காத்திருந்தால் 10 வருடங்கள் எம்ஜிஆர் தமிழகத்தில் ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்கின்ற விடயம் கேள்விக்குறி. எம்ஜிஆரை எதிர்க்கிறோம் என்கின்ற ஒற்றை எண்ணத்தோடு எம்ஜிஆருடைய மன்றங்களுக்கு எதிராக செயல்பட்டதும் எம்ஜிஆருடைய திரைப்படங்களுக்கு எதிராக செயல்பட்டதும் மக்கள் மத்தியிலே ஒரு அனுதாப களத்தை உருவாக்குவதற்கு அது வழிவகுத்து விட்டது. ஏறக்குறைய தற்பொழுது ஒரு வருடமாக சீமானுக்கு எதிராக பதிவிடக்கூடிய கருத்துகள் மக்கள் மத்தியிலே சீமானுக்கு ஆதரவான ஒன்றாக உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதை அந்த திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் புரியவில்லையோ என்கின்ற எண்ணம்தான் வருகின்றது. காரணம், ஒவ்வொரு நாளும் சீமானை விளம்பரப்படுத்தக்கூடிய களங்களை அவர்களே எடுத்து விடுகின்றார்கள். இப்பொழுது எப்படி விஜய்க்கு ஒரு பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியராஜ் போன்றவர்களெல்லாம் இருக்கின்றார்களோ அப்படி சீமான் அவர்களுக்கு எதிர்க்கட்சிகளே அவருக்கான பிரச்சாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.